இங்கே சொல்லும்போது சரி, அந்த உள்நாக்கினுடைய இதில் ஒரு கலர் சொன்னீங்க. ஆமாம். அப்போ உடனே எனக்கு துல்லியமாக கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சொல்லுங்கள். இந்த சன்மார்க்க கொடியினுடைய கலர். ஆஹா, உண்மை உண்மை. அதனால்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த உருவ வடிவத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அதைத்தான் அவர் என்ன சொல்றார்? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் இனி நமக்கு கதி, இந்த தீபத்தினை கடவுள் என கொள்வீர் என்று வள்ளல் பெருமானாரினுடைய மாணாக்கர் காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை ஐயா அவர்கள் ராமலிங்க சுவாமிகளின் சரித்திர கீர்த்தனைகள் என்ற பிரபந்த திரட்டிலே கூறியிருக்கின்றார். கடை விரித்தேன், கடைசி வரைக்கு அருவத்தோடு இருக்கின்ற இறைவனை அடைய முடியும் என்பதற்காக இந்த உருவத்தோடு வள்ளல் பெருமானாராக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றேன். கடை என்றால் கடைசி வரைக்கும், விவரித்து விரித்து என்றால் விவரித்து விவரித்து. ஆன்மா, மனம், உலகம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், உலகியல், சமயங்கள், மதங்கள், சன்மார்க்கங்கள், சமரச சன்மார்க்கம், இப்படி எல்லாம் விவரித்து விவரித்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். கடை விரித்தேன் கொள்வாரில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. கொள்வாரில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. கட்டி கொண்டேன், எதை கட்டிக்கிட்டாரு? கொடியை கட்டி கொண்டு பேருபதேசம் செய்கின்றார். அருமைங்க. கொடியை கட்டி கொண்டு பேருபதேசம் செய்கின்றார். அதற்கு பிறகு பேருபதேசத்திற்கு பிறகுதான் இந்த ஞானசரியை பாடலாக 28 பாசுரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்.